நியானால கோபிநாத் லோன் விஷயம் பேங்க் மேனேஜர்ஸ்ட்ட பேசுற மாதிரி ஒரு வீடியோ. இன்னும் ஒருத்தர் கேட்பாரு, இந்த மாதிரி நான் ஒரு ஹோம் லோன் எடுத்திருக்கேன், மாசம் 30,000 ரூபாய் விட்டுருக்காங்க, 5 வருஷத்துக்கிட்ட பே பண்ணிருக்கேன், இப்போ எனக்கு லோனை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா நான் எவ்வளவு கட்டணும்? நீங்க 30 லட்சம் ரூபாய் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் ஒரு 9% இன்ட்ரெஸ்ட்ல அப்படின்னா யூ எண்ட் அப் பேயிங் 64 lakhs. அவ்வளவு அமௌண்ட் நீங்க பே பண்ணாதான் 10 வருஷத்துல வெளில வரும். இதே இது ஒருத்தர் 15 வருஷம் அவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48 லட்சம் ரூபாய் கட்டியிருப்பார். இதனால தான் நான் வந்து எப்போதுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்க வந்து ஹவுசிங் லோனை ப்ரீ க்ளோஸ் பண்ணாதீங்க. எந்த ஒரு பேங்க் ஹோம் லோன் கொடுத்தாலும் இஎம்ஐ எப்படி பே பண்ணணுங்கிற டேபிள் கொடுக்காம இருக்கிறது வந்து நெக்ஸ்ட் இம்பாசிபிள். ஃபர்ஸ்ட் லோன் வாங்குறவங்களுடைய அப்ஜெக்டிவ், எனக்கு ஒரு லோன் வேணும், அந்த லோன் கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிறதுல தான் இருப்பாங்களே ஒழிய. வணக்கம் சார். வணக்கம் கேஷவ் சார். இன்னைக்கு வந்துட்டு நீங்கள் எனக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தீங்க. நியானாலேருந்து கோபிநாத் வந்து லோன் விஷயம் பற்றி பேங்க் மேனேஜர்ஸ்ட்ட பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ. அதை வந்து நான் ஃபுல்லாக பார்க்குறப்போ ஒரு கொஸ்டின் இருந்துச்சு சார். அதில் அது வந்துட்டு அவங்க கேட்குறாங்க, கடைசி வரைக்குமே அவங்க யாருக்குமே ஆன்சர் கிடைக்கல. பார்த்துட்டு இருந்த எனக்குமே பயங்கர க்யூரியாசிட்டி ஆயிடுச்சு, இதுக்கு ஆன்சர் என்ன தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கொஸ்டின் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் சார். நீங்கள் எதுக்கு ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா அங்கே பார்த்து பல பேருக்கு ஆன்சர் கிடைக்காதவங்களுக்கும் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கேட்பாரு, இந்த மாதிரி நான் ஒரு ஹோம் லோன் எடுத்திருக்கேன், 20 வருஷத்துக்கு எடுத்திருக்கேன், மாதம் 30,000 ரூபாய் விட்டுருக்காங்க, பே பண்ணியிருக்கேன், 5 வருஷத்துக்கிட்ட பே பண்ணியிருக்கேன், இப்போ எனக்கு லோனை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா நான் எவ்வளவு கட்டணும், ப்ரீ க்ளோஸ் பண்ணணும்னா எவ்வளோ கட்டணும்னு கேட்குறாங்க. அங்கே இருக்க யாருமே இதுக்கு ரிப்ளை பண்ணல. ஸோ அது என்ன சார் அவ்வளோ கஷ்டமான கேல்குலேஷன்? ஏன்னா அங்கே நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதை டக்குன்னுலாம் கேல்குலேட் பண்ணலாம் சொல்லிட முடியாது சார் அப்படின்றாங்க. ஸோ எனக்கு புரியல, அது ரொம்ப பெரிய கேல்குலேஷன் தான், இல்லை நீங்கள் அதை கொஞ்சம் ஈஸியாக எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பாக. ஆக்சுவலி என்னென்னா, நான் அந்த வீடியோவும் பார்த்தேன், எனக்கு வந்து ரொம்ப அது க்யூரியஸாக இருந்தது. மோர் தென் தட் வந்து என்னென்னா, எனக்கு என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னதுன்னா, பேங்க் மேனேஜர் அவங்க வந்து அதில் தான் ஒரு சைடில் அவங்க தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இது ஹவுசிங் லோனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு டைம் கொடுத்து ஒரு பேப்பர்லாம் கொடுத்து கூட அவங்க பெருசாக அதை ஒரு கன்வின்சிங்காக அவங்க நல்லா சொல்ல முடியல அப்படிங்கிறத நான் பார்த்தேன். அதே சமயத்தில் வந்து அந்த கொஷின் கேட்டார் இல்லையா, அவர் வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து, நான் அது மாதிரி எடுத்திருந்தேன், அதாவது 30 லட்சம் ரூபாய் லோனு 20 வருஷம் நான் எடுத்திருக்கேன், ரஃப்லி 9% வந்து ஹோம் லோனுடைய இன்ட்ரெஸ்ட்டு, எனக்கு வந்து அவங்க இஎம்ஐ தான் எனக்கு சொன்னாங்களே ஒழிய அது வந்து க்ளோசிங் அதெல்லாம் பற்றி ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாங்க. இப்போ என்னுடைய ரீடிங் அஸ் ஃபார் அஸ், நான் வந்து முன்னாடி ஒரு ஹோம் லோன் எடுத்திருக்கேன், நிறைய பேர் ஹோம் லோன் எடுக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஈவன் ஒரு பர்சனல் லோன், எனி லோன் நீங்கள் அந்த இஎம்ஐயில் பே பண்ணுறீங்க இல்லையா, அதில் பண்ணும்போது என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஒரு டேபிள் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பர்சனல் லோன் வந்து 4 வருஷம் எடுத்துருக்கீங்கன்னா 48 மாதத்துக்கு மாதம் நீங்கள் எவ்வளோ இஎம்ஐ பே பண்ணுவீங்க, அண்ட் அந்த எண்ட் ஆஃப் த டே அது என்ன பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்துட்டே வருவீங்க. அது என்னென்னா கிராஜுவலாக கம்மியாகி அந்த 48வது மாதத்தில் அது வந்து 0 ஆகிடும். ஸோ டெஃபினட்டாக எந்த ஒரு பேங்க் ஹோம் லோன் கொடுத்தாலும் இந்த டேபிள், அதாவது உங்களோட இஎம்ஐ எப்படி பே பண்ணணுங்கிற டேபிள் கொடுக்காம இருக்கிறது வந்து நெக்ஸ்ட் இம்பாசிபிள் என்னை பொறுத்த வரைக்கும். பட் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பட் வந்து என்னென்னா, நம்ம வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. ஃபர்ஸ்ட் லோன் வாங்குறவங்களுடைய அப்ஜெக்டிவ், எனக்கு ஒரு லோன் வேணும், அந்த லோன் கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிறதுல தான் இருப்பாங்களே ஒழிய, ஓகே 23,000 25,000 வாட் எவர் பி த மணி, அதை மட்டும்தான் நம்ம பே பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு இதில் இருப்பாங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னா, இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், என்னை பொறுத்தவரையும் அவர் சொன்னதில் வந்து அவர் மிஸ் பண்ணியிருக்காருங்கிறது தான் என்னுடைய வியூ. ஓகே. அடுத்தது வந்து பார்த்தோம்னா, இப்போ ஹோம் லோன் இருக்கு இல்லையா, ஹோம் லோன் ஆர் எனி லோன் வந்து தட்ஸ் கால்ட் இஎம்ஐ. அது வந்து ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் இஎம்ஐ. அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் 30 லட்சம் ரூபாய் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த 30 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வந்து இந்த நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் ஒரு 9% இன்ட்ரெஸ்ட்டில் அப்படின்னா யூ எண்ட் அப் பேயிங் 64 lakhs. 30 லட்சம் ரூபாய்க்கு வந்து 64 லட்ச ரூபா வந்து நம்ம பே பண்ணுவோம். இப்போ வந்து என்னன்னா, இந்த 64 லட்சம் ரூபாய் இருக்கு இல்லையா, இந்த 64 லட்சம் ரூபாய் ஸ்ப்ரெட் இன்டு 240 மந்த்ஸ். ஓகே, புரியுதுங்களா? அதாவது 30 லட்சத்துக்கு 20 வருஷம் 9%ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணக்கூடிய தொகை ரஃப்லி அபவுட் 64 lakhs. அந்த 64 லட்சம் இருக்கு இல்லையா, அந்த 64 லட்சத்தை டிவைடட் பை 240.
அப்போ வந்து ஒரு அமௌண்ட் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா 26,992 ரூபா, 27,000ன்னு வச்சுக்கலாம். 27,000 ரூபா மந்த்லி அவங்க பே பண்ணுவாங்க. இந்த 27,000த்தில் இனிஷியல் பீரியடில் என்ன நடக்கும் அப்படின்னதுன்னா, நிறைய மணி இந்த 27,000த்தில் கிட்டத்தட்ட 20,000 22,000 ரூபா வந்து கோஸ் டுவர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட். ஓகே. 7,000 ரூபா தான் பிரின்சிபல் போகும். இது வந்து எனி இஎம்ஐ அக்ராஸ் த வேர்ல்டு திஸ் இஸ் ஹவ் த இஎம்ஐ ஸ்ட்ரக்சர் இஸ். அது வந்து வெதர் இட் இஸ் அ பர்சனல் லோன், ஹோம் லோன், கார் லோன், எல்லாத்துக்குமே இஎம்ஐ அப்படின்னதுன்னா இதுதான் கால்குலேஷன். இந்த கால்குலேஷன்லாம் நம்ம போட்டு மண்டையை உடச்சிக்க வேண்டாம். நிறைய நெட்டில் தேடினீங்கன்னா சோ மெனி வெப்சைட் நிறைய இருக்குது. இட்ஸ் நாட் அட் ஆல் பெரிய ஒரு விஷயம் கிடையாது. நம்பர் 1. இப்போ வந்து அவர் என்ன கேட்டார்னா, நான் 5 வருஷம் பே பண்ணியிருக்கேன், இப்போ எனக்கு ஒரு இதை சொல்லுங்கள், நான் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு அப்படிங்கிறத அவர் கேட்டிருக்காரு. இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த 26,992 இன்ட்டு 5 இயர்ஸ், அதாவது 60 மாதம், இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னதுன்னா கிட்டத்தட்ட அது 16,20,000 ரூபா அவங்க பே பண்ணியிருப்பாங்க. எவ்வளவு? 16,20,000 ரூபா ஃபஸ்ட்டு 5 இயர்ஸில் இஎம்ஐ பே பண்ணியிருக்காங்க. இந்த 16,20,000த்தில் 3.56 lakhs வந்து கோஸ் டுவர்ட்ஸ் த பிரின்சிபல். புரியுதுங்களா? மீதி வந்து ஒரு 13 லட்சம், 12 லட்சத்தி சில்லற, அதாவது 16,20 மைனஸ் 3.5. புரியுதுங்களா? மீதி இருக்கக்கூடிய மணி ரஃப்லி அபவுட் 12.7 lakhs. 12.7 lakhs வந்து இன்ட்ரெஸ்டாக தான் நம்ம பே பண்ணணும். ஓகே. இப்போ 5வது வருஷத்தில் அவர் ஒருத்தர் ப்ரீ க்ளோஸ் பண்ணணும்னா எடுத்தது 30 லட்சம், 3 லட்சத்தை கழிங்க. புரியுதுங்களா? அப்போ 26 லட்சம் ரூபாய், 26.5 lakhs அவர் கொடுத்தாருன்னா, அதோடு இல்லாமல் நிறைய பேங்க்கில் வந்து அந்த ப்ரீ க்ளோசிங் சார்ஜ் கிடையாதுங்கிறாங்க. சில இதில் 2%, 3%, அதை பற்றி எனக்கு தெரியல. அது என்ன, இட் வேரிஸ் ஃப்ரம் பேங்க் டு பேங்க். அது இருந்ததுன்னா ஆன் டாப் ஆஃப் இட் அதை பே பண்ணணும். அந்த வீடியோவில் கேட்டதில் எவ்வளவுன்னு கேட்டாங்க இல்லையா? எவ்வளவுன்னா 5 வருஷம், அதாவது 30 லட்ச ரூபா ஹோம் லோன், 9% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, 20 வருஷம் ஹோம் லோன் அப்படிங்கிற இதை எடுத்துட்டிங்கன்னா 5 இயர்ஸ் கழித்து அந்த 30 லட்ச ரூபாய் எடுத்த ஹோம் லோன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26 லட்சம். ஸோ 3.5 lakhs தான் நீங்கள் வந்து குறைஞ்சிருக்கு. இதை வந்து இந்த 60 வந்து சப்போஸ், அதாவது இந்த 5 வருஷத்தை நான் 10 வருஷம் நான் எடுத்துக்கிறேன். ஸோ 10 வருஷம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 120 மாதம். இந்த 16-20ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 32-40. ஓகே. அதாவது நம்ம பே பண்ணியிருப்போம். அந்த 32-40ல் இப்போ முன்னாடி 3 ரன் இல்லையா, அதோட இன்னொரு 5 லட்ச ரூபா வந்துடும். 8.5 லட்ச ரூபா தான் வந்து குறைஞ்சிருக்கும் பிரின்சிபல்லேருந்து. ஆமாம். இப்போ நீங்கள் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 21.5 லட்சம் ஆர் 21-20 சம்வேர் அரௌண்ட் 21.2 lakhs அவ்வளவு அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணாதான் 10 வருஷத்தில் வெளில வரும். இதே இது ஒருத்தர் 15 வருஷம்னா 180 மாதம் கட்டியிருந்தாருன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48.5 லட்சம் ரூபாய் கட்டியிருப்பார். அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா அவருக்கு வந்து ஒரு 18 லட்சம் ரூபாய் குறைஞ்சிருக்கும் பிரின்சிபல்லேருந்து. ஓகே. இன்னும் 12 லட்சம் ரூபாய் இருக்கும். இதனால தான் நான் வந்து எப்போதுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இப்போ இது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு இந்த பாயிண்ட்டு. நான் வந்து ஐ ஆல்வேஸ் டெல், நீங்கள் வந்து ஹவுசிங் லோனை ப்ரீ க்ளோஸ் பண்ணாதீங்க. ஏன் ப்ரீ க்ளோஸ் பண்ணாதீங்கன்னா, இனிஷியல் பீரியடில் நிறைய இன்ட்ரெஸ்ட் தான் பே பண்ணுவீங்க. அன்னைக்கு வந்து 26,000 ரூபா பெருசாக இருக்குது. இப்போ நீங்கள் 10 வருஷத்தில் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், 10 வருஷத்தில் என்ன ஆகும், 8.5 லட்ச ரூபா தான் போயிருக்குன்னு. அப்போ மீதி என்ன இருக்குது, 21.5 லட்ச ரூபா இருக்குது. ஓகேங்களா? 21.5 லட்ச ரூபாய்க்கு நான் முன்னாடி என்ன சொன்னேன், அவங்க எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, 32 லட்ச ரூபா அந்த பே பண்ணிட்டாங்க. இன்னொரு 32 பே பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 32 லட்சம் பே பண்ணதில் உங்களுக்கு வந்து எவ்வளவு போயிருக்கு, 8.5 லட்ச ரூபா அங்கே போயிட்டு 21.5 லட்ச ரூபா வந்து இதில் போயிருக்கு, இன்ட்ரெஸ்டில் போயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு 32 லட்சம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 32 லட்சத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அந்த 8.5 போக, அதாவது 21.5 லட்ச ரூபா பிரின்சிபலுக்கு யூ ஆர் பேயிங் ஒன்லி 32 lakhs. அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால ப்ரீ க்ளோஸ் பண்ணாதீங்க. ஓகே. அப்படிங்கிற பாயிண்ட் அதுக்கு தான் சொல்கிறது. நிறைய பேர் அதை வந்து புரிஞ்சுக்காம முன்னாடி ப்ரீ க்ளோஸ் பண்ணுறது. திருப்பி சொல்கிறேன், இந்த 30 லட்சத்துக்கு 64 லட்ச ரூபாங்கிறது இட்ஸ் நாட் அ பெரிய அமௌண்ட்டே கிடையாது. உங்களுக்கு ஸ்டாண்ட் அலோன் பார்த்தீங்கன்னா
30க்கு 64ன்னு பெருசாக தோணலாம். பட் ஃபார் த நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு 20 வருஷத்துக்கு முன்னாடியும் அதே 26,992 தான் பே பண்ணீங்க, 20 வருஷம் கழிச்சும் பே பண்ணுறீங்க. இட் இஸ் நாட் சேஞ்சிங். அப்படிங்கும்போது இந்த ரேட்டு வந்து பெரிய இது கிடையாது. பட் வந்து 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் 15 இயர்ஸில் இவ்வளோதான் கம்மியாக குறையும். இது வந்து ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். இது தெரியலன்னு சொல்லவே முடியாது. இஎம்ஐ அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறேன், ஒரு லோன் வாங்கும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நம்ம ஒன்று வாங்குகிறோம், ஒருத்தர்கிட்ட வாங்கினா நம்ம என்ன திருப்பி கொடுக்கணும், அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இது கஷ்டமான ஒரு விஷயமா. இப்போ நீங்கள் போட்டு ஒரு கேல்குலேஷன் சொன்னீங்களா 5, 10, 15, உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? ஐ எம் நாட் அ பேங்கர். 30 + 54 84 லட்சத்துக்கு பே பண்ணணும். நம்ம 84க்கு பே பண்ணலையே, நம்ம எவ்வளவு பே பண்றோம் எந்த லோனா இருந்தாலும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி நமக்கு வந்து லோன் வாங்கும்போது யாரா பணத்தை கொடுப்பாங்க